அந்த அரவான் ஒரு 3 வேண்டுதல் கேட்கிறாரு யாருக்கிட்ட, கிருஷ்ண பரமாத்மாட்ட. ஏன்னா இப்ப என்னை நீங்க வெட்டிடுவீங்க, நான் வெட்டி பலி ஆயிருவேன். எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை? எனக்கு திருமணம் ஆகலை, எனக்கு திருமணம் நடக்க வேண்டும். சரி, இன்று திருமணம் முடிந்து நாளை என்னுடைய மனைவி ஒரு நாள் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு என்னுடைய மனைவி எனக்கு தாலி அறுத்து எனக்கு ஈம சடங்குகள் செய்ய வேண்டும். 2வது 3வது வாரம் 18 நாள் போரை நான் பார்க்கணும். இந்த 18 நாள் போரை பார்த்த ஒரே ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நல் அரவான். இவன் ஒருத்தன் தான் 18 நாள் போரை பார்க்கலாம். இந்த பிரம்ம கபாலம் என்று சொல்லக்கூடிய இந்த நல்ல அரவான். இப்ப நரபலி கொடுத்துட்டாங்க, நரபலி கொடுக்கணும். இவன் இப்ப மனைவி யாரு மனைவியா வருவாங்க? ஏன்னா சாமுத்திரிய லட்சணம் பொருந்தினவங்கள பலி கொடுத்தாதான் அதுல ஜெயிக்கணும். இந்த லட்சணங்களோட பிறந்தவன், இந்த லட்சணங்கள் உள்ள யாருன்னா அர்ஜுனனும் அரவானும் மட்டும்தான். அப்ப இந்த லட்சணம் பொருந்திய அரவானை பலி கொடுப்பதற்கு முன்னாடி இப்ப திருமணம் பண்ணணும் ஆசை அரவானுக்கு. யார் திருமணம் முடிக்க வருவா? இன்னைக்கு திருமணம் முடிச்சா நாளைக்கு சாக போறானே, யாருமே முன் வர கிடையாது. அப்ப கிருஷ்ணன் என்ன பண்றாரு? தானே கிருஷ்ண மோகினியாக அவதாரம் எடுக்கிறார். கிருஷ்ணனாயாக, கிருஷ்ணனை அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ண மோகினியாக அவதாரம் எடுத்து அந்த நல்ல அரவானை திருமணம் முடித்து திருமணம் முடித்து ஒரு நாள் வாழ்க்கை வாழ்ந்து விட்டு மறுநாள் தாலி அறுத்து ஒரு சடங்கு செய்கிறார்கள். அப்ப அரவானுக்கு மனைவியாக வந்த கிருஷ்ண மோகினியே அரவாணி, அரவான் மனைவியே அரவாணி. இப்போ அந்த 18 நாள் போர்ல அந்த தலையை பார்க்கறதுக்காக குருட்சேத்திர பூமியில ஒரு மலை மீது வைக்கிறார்கள். 18 நாள் போரையுமே இந்த தலையாகப்பட்ட நல்ல அரவான் இந்த போரை பார்க்கிறாங்க. 18 நாள் போர்ல குருட்சேத்திர பூமியில ரத்தத்தை குடிக்கிறார். இன்றளவும் பாத்தீங்கன்னா இந்த 18 நாள் போர் அப்படிங்கிற 18 நாள் கணக்கு வச்சுதான் நம்ம விழுப்புரம் மாவட்டம் கூவாகத்துல 18 நாள் திருவிழா நடக்குது. இந்த கிருஷ்ண மோகினியாக அவதரித்த கிருஷ்ணராகவே இன்று இருக்கக்கூடிய இந்த திருநங்கைகள் சென்று தாலி கட்டி கொண்டு தன்னுடைய அரவானை நினைத்து, ஏன்னா பலி கொடுத்துதானே போர்ல ஜெயிக்கிறாங்க, அதனாலேயே மறுநாள் தாலி அறுத்து அந்த சடங்கு சம்பிரதாயங்களை செய்யறாங்க. அப்போ இந்த அரவானை என்று சொல்லக்கூடிய திருநங்கைகள் யார்? சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா தான். அவருடைய அவதாரத்துடைய பின்னணி. அதனாலேயே நம்ம இந்த திருநங்கைகளை அர்த்தநாரியாக தெய்வங்களாக வணங்கணும். ஏன்னா அவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சாலே கிருஷ்ணனுடைய ஆசீர்வாதம். இதுதான் அவருடைய புராண பின்னணி.